நாடு முழுவதும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் 29 ரூபாய் உயர்த்தியுள்ளன. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அந்நிய செலாவணி மதிப்பை கணக்கில் கொண்டு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. இந்நிலையில் மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அதேபோல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் தொடர் சரிவை கண்டு வருகின்றன. இதனால் கடும் நெருக்கடியை சந்தித்து வரும் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தி வருகின்றன. அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை 60 ரூபாய் உயர்த்தி அறிவித்தன. அதன் தொடர்ச்சியாக தற்போது வீட்டு உபயோகத்திற்கான 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 29 ரூபாய் அதிகரித்துள்ளன. அதன்படி சென்னையில் 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையான கேஸ் சிலிண்டர் தற்போது 957 ரூபாய் 50 காசுகளாக விற்பனையாகிறது. நீலகிரி, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தென்காசி, நெல்லை, கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. இவை தவிர தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் மணல் மற்றும் எம்சாண்ட் தட்டுப்பாடு இல்லை என கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பில் அமைச்சர்கள் மற்றும் தவேக எம்எல்ஏக்களுக்கு மதுரையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் டி.கே. பிரபு, ராஜீவ், ரஞ்சித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டி.கே. பிரபு மணல் மற்றும் எம்சாண்ட் தட்டுப்பாடு தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார். மணல் தட்டுப்பாடு அதிகமாக நிலவுது. இப்ப நீங்க நிறைய குவாரிகள் மூடப்பட்டிருந்தாலும் கூட இப்ப விலை கட்டிடம் கட்டுறவங்க மிகப்பெரிய பாதிப்புள்ளாவதா கிடைக்கல. எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் பிரபு ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். ஆமணி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயங்க வேண்டும் என மாநில போக்குவரத்து ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் ஆமணி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்றும், சென்னை நகருக்குள் நுழையக்கூடாது என்றும், மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி மாநில போக்குவரத்து துறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் சார்பிலும் ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் போரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க ஆமணி பேருந்துகளுக்கு அனுமதி அளித்ததுடன் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் கிடாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்குள் சென்று பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் எனவும் இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கின் இறுதி விசாரணையை மேற்கொண்ட நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் குறிப்பிட்ட வழித்தடத்தில் பேருந்து இயக்க உரிமம் வழங்கிய நிலையில் அதை தடுக்க முடியாது என கூறி ஆமணி பேருந்துகள் கிடாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என்ற மாநில போக்குவரத்து ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் மாதவரம் ரவுண்டானா அருகில் பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவை கண்டிப்புடன் பின்பற்றவும் ஆணையிட்டார். டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் வகையில் அதிரடி மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சுமார் 4000 மதுபான கடைகள் வாயிலாக பீர் மற்றும் மது வகைகளை விற்பனை செய்து வருகிறது. மாதந்தோறும் 88 லட்சம் முதல் 90 லட்சம் மதுப்பெட்டிகள் விற்பனையாகி வரும் நிலையில் மதுபான நிறுவனங்களிடமிருந்து மதுப்பெட்டிகளுக்கு தலா 90 ரூபாயும், பீர் பெட்டிகளுக்கு தலா 40 ரூபாயும், ஒயின் பெட்டிகளுக்கு தலா 20 ரூபாயும் கூடுதலாக வசூலிக்கப்பட்டு வந்தன. இவ்வாறு மாதத்திற்கு சுமார் 100 கோடி ரூபாய் வசூல் செய்யப்படுவதாகவும், இந்த கட்டணம் அரசு கஜானாவிற்கு வராமல் வேறு வகையில் வெளியே செல்வதாகவும் புகார் எழுந்தது. அதைத் தொடர்ந்து மதுபான தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து கணக்கில் வராமல் வெளியே சென்று வந்த தொகையை அரசுக்கு வருவாய் ஈட்டும் வகையில் விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் மது தயாரிப்பு நிறுவனங்களிடம் கூடுதலாக வசூலிக்கப்படும் தொகை இனி அரசு கஜானாவிற்கு சென்று சேர உள்ளது. இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்றும், டாஸ்மாகில் விற்கப்படும் மது வகைகளின் விலைகளில் எவ்வித மாற்றமும் இருக்காது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர், முன்னாள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். தாவேகாவில் மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், NR சிவபதி ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். இதேபோன்று அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம், சாத்தூர் ராஜவர்மன், சிறுவில்லிபுத்தூர் மான்ராஜ், சங்ககிரி சுந்தரராஜ் உள்ளிட்டோரும் தாவேகாவில் ஐக்கியமாகினர். இவர்களைப் போல திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ஜெ கருணாநிதி, காமராஜ், MS சண்முகம் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். அதிமுகவில் இருந்து மட்டுமின்றி பிற கட்சிகளில் இருந்தும் தாவேகாவில் இணைந்து வருவது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் அதிமுகவைச் சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களின் குறைகளை தீர்த்து வைத்த கட்சி என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி பல கட்சிகள் ஆதரவு அளித்ததால் தான் தாவேகா ஆட்சி அமைத்திருப்பதாக கூறினார். இந்த ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமைதான் டிவிகேவுக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பீனிக்ஸ் பறவை போன்று அதிமுக மீண்டும் எழுந்து ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். அதிமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்ச கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கட்சிக்காக தன் உயிரையே மாய்த்துக் கொண்ட மகேந்திரன் போன்ற தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக என்றும் EPS தெரிவித்தார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுகவால் ஒரு மேயர் இடத்தை கூட வெல்ல முடியாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சவால் விடுத்த நிலையில், ஒரு மேயர் இடத்தை தவிர்க்க வென்றால் கூட தன் ஒரு பக்க மீசையை எடுத்து விடுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதில் சவால் விடுத்துள்ளார். சேலஞ்ச், இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். நான் கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் ஜனவரியில் வை, ஒரு மேயராக நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் சேர்த்துக்கிறேன். திமுக தயவில் தான் தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி நடைபெறுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். அப்போது உரையாற்றிய மு க ஸ்டாலின், குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தாவேகா அரசுக்கு ஆதரவளிக்க கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்தோம் என்று கூறினார். இப்போ ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர் தாவேகா ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க உறுதியேற்போம் என்று சூளுரைத்தார். நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம். எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் கூட தற்போது திமுகவில் மாற்றுக் கட்சியினர் இணைந்துள்ளதை தாம் வரவேற்பதாக மு க ஸ்டாலின் கூறினார். திமுக தயவால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தேனிசை செல்லப்பாவின் புகழ் வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய சீமான் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. கவர்ச்சியால் ஆட்சிக்கு வந்ததாக சொன்னால் முதலமைச்சர் ஏன் கோபப்படுகிறார் என்றும் வினவினார். இதை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள், கோபப்படுறாப்ல. தப்பு தானே? அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல.
எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாங்க. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் தற்காலிக பின்னடைவுதான் என்றும் சீமான் தெரிவித்தார். கூட்டணி தொடர்பாக காங்கிரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் கேள்வி. நீட் மறுதேர்வு வினாத்தால் கசிந்ததாக வெளியான செய்திக்கு மறுப்பு. சர்வதேச செஸ் தொடர்களில் தமிழக இளம் வீரர் வீராங்கனைகள் அசத்தல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பாஜகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக காங்கிரஸ் முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்குமாறு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எம்ஏ பேபி கடிதம் அனுப்பியுள்ளார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தல் பரப்புரையின் போது ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் கடுமையாக விமர்சித்தனர். குறிப்பாக பாஜகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறைமுக ஒப்பந்தம் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தனர். இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி, குற்றச்சாட்டு குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தாவிட்டால் இந்தியா கூட்டணியின் நோக்கமே கேள்விக்குறியாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லியில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறும் நிலையில் எம்ஏ பேபியின் இந்த கடிதம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று முடிவெடுக்க உள்ளதாக மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாளும் கசிந்ததாக வெளியான தகவலை தேசிய தேர்வு முகமை மறுத்துள்ளது. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த அதிர்வை ரத்து செய்த தேசிய தேர்வு முகமை வரும் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் என அறிவித்துள்ளது. மறுதேர்வுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நீட் மறுதேர்வின் வினாத்தாளும் கசிந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள தேசிய தேர்வு முகமை, இந்த கூற்றுக்கள் பொய்யானவை, மோசடியானவை மற்றும் மாணவர்களை தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்டவை என தெரிவித்துள்ளது. இதை நம்பி மாணவர்கள் மோசடியில் சிக்க வேண்டாம் என எச்சரித்துள்ள தேசிய தேர்வு முகமை, போலி வினாத்தாள்களை விற்பதன் மூலம் பணம் பறிப்பதே அவர்களின் நோக்கம் என கூறியுள்ளது. மேலும் நீட் மறுதேர்வின் வினாத்தாள் கசிந்ததாக பரப்பப்படும் வதந்தி குறித்து புகார் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே பேப்பர் லீக் என்ற டெலிகிராம் பக்கம் தொடங்கி மாணவர்களிடம் 2000 ரூபாய் பணம் வசூலித்ததாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த ஓம் குமார் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீட் சிபிஎஸ்இ தேர்வுகளில் குளறுபடியை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. வேலையில்லாத இளைஞர்களை கரப்பான்பூச்சிகளுடன் ஒப்பிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நீட் சிபிஎஸ்இ தேர்வு முறைகளில் குளறுபடியை கண்டித்து டெல்லியில் போராட்டம் நடத்துவதாக அறிவித்தது. இதையொட்டி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே அமெரிக்காவில் இருந்து விமானம் மூலம் இந்தியா திரும்பி போராட்டத்தில் கலந்து கொண்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தில் அவருடன் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு போட்டித் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். அப்பொழுது பேசிய அபிஜித் தீப்கே, தங்களது சமூக வலைதள பதிவுகளை நீக்க முடியும் என்றாலும் எந்த போராட்ட குரலையும் தங்களது இருப்பையும் அடிக்க முடியாது என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நடைபெற்ற இந்த போராட்ட கடத்திற்குள் ஒருவர் ஹிட் ஸ்ப்ரேவுடன் உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்து அந்த நபர் வெளியேற்றப்பட்டார். பஞ்சாப் மாநிலம் லூதியானா ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட விரைவு ரயிலில் ஒரு பெட்டியின் இணைப்பு உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியிலிருந்து ஜம்மு காஷ்மீரின் கத்ரா நகர் நோக்கி விரைவு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் லூதியானா ரயில் நிலையத்திற்கு வந்த ரயில் அங்கிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் புறப்பட்டது. அப்போது கழிவறை பகுதிக்கும் பெட்டியின் மற்ற பகுதிக்கும் இடையிலான இணைப்பில் ஏற்பட்ட முறிவு காரணமாக ரயிலின் மற்ற பெட்டிகளில் இருந்து S2 பெட்டி தனியாக பிரிந்தது. அந்த நேரத்தில் ரயில் மெதுவாக சென்று கொண்டிருந்ததால் பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டது. உடனடியாக ரயில்வே ஊழியர்கள் இணைப்பு கழன்ற பெட்டியை சரி செய்தனர். இதனையடுத்து 3 மணி நேர தாமதத்திற்கு பின்னர் ரயில் புறப்பட்டு சென்றது.
நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது தன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி என பிரக்யானந்தா நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், மேக்னஸ் கால்சன் உள்பட உலகின் சிறந்த வீரர்களை தோற்கடித்தது இந்த பட்டத்தை மறக்க முடியாததாக ஆக்கியதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக செஸ் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரக்யானந்தா தெரிவித்தார். இதற்கிடையே ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் WR மகளிர் செஸ் டூர் போட்டி நடைபெற்றது. அதில் சர்வதேச மாஸ்டர் GM அலெக்சாண்டர் கோஸ் எனோக் IM அலுவா நூமனை வீழ்த்தி பிரக்யானந்தாவின் சகோதரி வைஷாலி பட்டம் வென்றார். அதேபோல மங்கோலியா தலைநகர் உலான்படோரில் நடைபெற்ற 21வது ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை சவிதா ஸ்ரீபாஸ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். அதோடு 2027 ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளார். அவருக்கு வாழ்த்து கூறியுள்ள முதலமைச்சர் விஜய், தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்த அரசு எப்போதும் உறுதுணையாக நிற்கும் என தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் AI கொள்கை ஆலோசகர் விலகல். சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளியினருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவிட தடை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். ட்ரம்பின் AI கொள்கை ஆலோசகர் பதவியிலிருந்து இம்மாத இறுதியில் விலக இருப்பதாக சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஸ்ரீராம் கிருஷ்ணன், அமெரிக்க மக்களுக்கு சேவை செய்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதையும், அந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு தான் எவ்வளவு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்பதையும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என கூறியுள்ளார். அதிபர் டொனால்டு டிரம்பின் கீழ் பணியாற்றியது ஒரு கௌரவம் என குறிப்பிட்டுள்ள ஸ்ரீராம் கிருஷ்ணன், ட்ரம்ப் தலைமை இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு பந்தயத்தில் முன்னணியில் இருந்திருக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். கடந்த 18 மாதங்களில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் எதிர்கொள்ளும் AI தொடர்பான முக்கியமான தருணத்தை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாகவும் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் ஆற்றல், தரவு மையங்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து சமாளிக்க வேண்டிய பிரச்சினைகள் பல இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், அந்த சவால்களில் சிலவற்றை எதிர்கொள்ள உதவும் நிறுவனங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். சென்னையில் பிறந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் பல முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் கொண்டவர். தொழிலதிபர் ஈலான் மஸ்கின் நெருங்கிய நண்பராக அறியப்பட்ட இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு இறுதியில் ட்ரம்பின் AI ஆலோசகராக நியமிக்கப்பட்டு அமெரிக்காவின் AI கொள்கைகளை வகுத்து வருகிறார். IPL தொடரில் சரவெடி காட்டிய 15 வயதே ஆன இளம் புயல் சூரியவன்ஷி இந்திய T20 கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். பீகாரை சேர்ந்த சூரியவன்ஷி கடந்த ஆண்டு IPL தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு 14 வயதில் தேர்வாகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அண்மையில் நடைபெற்று முடிந்த IPL தொடரில் அதிரடியாக விளையாடி சிக்ஸர் மழை பொழிந்த வைபவ் சூரியவன்ஷி 72 சிக்ஸர்கள் விளாசி ஒரு சீசனில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். இத்தொடரில் அதிக ரன்கள் விளாசியவராகவும் 776 ரன்களுடன் சூரியவன்ஷியே முதலிடம் பெற்றார். இதேபோல இன்றைய நவீன கிரிக்கெட்டில் முக்கியமானதாக கருதப்படக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட் பாயிண்ட்களிலும் 237 புள்ளிகளுடன் இவரே முதலிடத்தை பிடித்தார். இப்படி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் இவர் குறித்து ஆச்சரிய பார்வை பார்த்து வரக்கூடிய நிலையில் வரவிருக்கும் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தொடர்கள் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணியில் சூரியவன்ஷி சேர்க்கப்பட்டுள்ளார். சூரியவன்ஷி இந்த தொடரில் விளையாடினால் இந்திய அணிக்காக அறிமுகமான இளம் வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடிப்பார். முன்னதாக இந்திய டெஸ்ட் அணியில் சச்சின் டெண்டுல்கர் 1989ஆம் ஆண்டு தன்னுடைய 16 வயதில் விளையாடியது கவனிக்கத்தக்கது. இந்நிலையில் பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் சூரியவன்ஷியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு பரிமாறியும் மகிழ்ந்தனர்.